குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் காமன் சென்டென்சஸ். சரியா, அதான் அன்றாடம் வாழ்க்கையில் நமக்கு உபயோகமாகிற மாதிரி, நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பொது சொற்கள். சரியா, அந்த மாதிரி உள்ள காமன் சென்டென்ஸில் இன்றைக்கி நம்ம முதல்ல தொடங்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? துபாயில் இப்போது குளிர்காலம்னு சொல்லணும். சரியா, துபாயில் இப்போது குளிர்காலம். சரியா, நவ் தி வெதர் இஸ் கோல்ட் இன் துபாய். अभी दुबई में मौसम ठंडा है. चलिए, अभी दुबई में मौसम ठंडा है. नव द वेदर इज कोल्ड इन दुबई. दुबईயில் இப்போ குளிர்காலம். இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, அல்ஹீன் அல் ஜோ பாரித் ஃபி துபாய். கரெக்டாக, அல்ஹீன் அல் ஜோ பாரித் ஃபி துபாய். அல்ஹீன் நவ் அல் ஜோ தி வெதர் பாரித் கோல்டு ஃபி இன் துபாய். சரியா, அல்ஹீன் நவ் அல் ஜோ தி வெதர் பாரித் கோல்டு ஃபி இன் துபாய். அப்போ அல்ஹீன் அல் ஜோ பாரித் ஃபி துபாய்னு சொன்னால் நோ தி வெதர் இஸ் கோல்டு இன் துபாய். அபி துபாய் மே மோசம் தண்டா ஹே. துபாயில் இப்போது குளிர்காலம். ஓகே, சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இரவில் எனக்கு ஃபோன் பண்ணாத. சரியா, இரவில் எனக்கு ஃபோன் செய்யாத. டோன்ட் கால் மீ அட் நைட். रात में मुझे फ़ोन मत करो. சரியா, रात में मुझे फ़ोन मत करो. டோன்ட் கால் மீ அட் நைட். இரவில் எனக்கு ஃபோன் பண்ணாத. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா, லா தத்தசல் லி பில் லைல். ஓகே, லா தத்தசல் லி பில் லைல். ஓகே, தத்தசல்னு சொன்னால் கால், லா தத்தசல்னு சொன்னால் டோன்ட் கால். லி மீ பில் லைல் அட் நைட். ஓகே, லா தத்தசல் டோன்ட் கால் லி மீ பில் லைல் அட் நைட். ஓகே, அப்போ லா தத்தசல் லி பில் லைல்னு சொன்னால் டோன்ட் கால் மீ அட் நைட். இரவில் எனக்கு ஃபோன் செய்யாத. रात में मुझे फ़ोन मत करो. ஓகே, சரி, ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். சரியா, நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்லைனா நம்ம கம்பெனியில் யாருக்காவது நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம், நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். சரியா, आई अराइव्ड एट द एयरपोर्ट. मैं एयरपोर्ट पहुंच गया. मैं एयरपोर्ट पहुंच गया. आई अराइव्ड एट द एयरपोर्ट. நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு என்ன அரபிக்? ஆனா வசல்த் அல் மத்தார். சரியா, ஆனால் வசல்த் அல் மத்தார். அதான் வசல்னு சொன்னால் அரைவ், வசல்த்துன்னு சொன்னால் அரைவ்டு. அதை தான் பாஸ்டன்ஸாக மாற்றுறது. சரியா, அப்போ ஆனால் வசல்த்துன்னு சொன்னால் ஐ அரைவ்ட், அல் மத்தார் தி ஏர்போர்ட். அப்போ நம்ம சேர்த்து இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ அரைவ்ட் அட் தி ஏர்போர்ட். நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். மே ஏர்போர்ட் பஹஞ்ச் கயா. ஓகே, ஆனால் வசல்த் அல் மத்தார். ஓகே, சரி, அடுத்தால பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம்னு சொல்லணும். சரியா, நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம். ஓ ஈட் ஃபிஷ் எவ்ரிடே. We eat fish every day. हम लोग रोज़ मछली खाते हैं. சரியா, हम लोग रोज़ मछली खाते हैं. We eat fish every day. நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம். சரியா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ போடுற கண்டென்ட் எல்லாமே ஒரு அரப் கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி, அதான் ஒரு துபாய்க்கெல்லாம் நடக்கிற மாதிரி தான் நம்ம கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். சரியா, அப்போ அதான் நீங்கள் வந்து இப்போ இதை அப்படி யோசித்து பார்க்கும்போது இது துபாயில் இந்த சம்பவங்கள் நடக்கிற மாதிரி நீங்கள் யூகம் பண்ணணும். கரெக்டாக? ஓகே, அப்போ என்னென்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம். we eat fish every day. हम लोग रोज़ मछली खाते हैं. இதுக்கு என்ன அரபிக்? நஹ்னு நாக்கல் சமக் குல்லியோம். கரெக்டாக, நஹ்னு நாக்கல் சமக் குல்லியோம். நஹ்னு we நாக்கல் ஈட் சமக் ஃபிஷ் குல்லியோம் எவ்ரிடே. கரெக்டாக, நஹ்னு we நாக்கல் ஈட் சமக் ஃபிஷ் குல்லியோம் எவ்ரிடே. அப்போ நஹ்னு நாக்கல் சமக் குல்லியோம்னு சொன்னால் we eat fish every day. நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம். हम लोग रोज़ मछली खाते हैं. ஓகே, சரி, அடுத்தால இதுக்கே கண்டினியூ உள்ள ஒரு சென்டென்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன தெரியுமா? ஏன்னா துபாயில் மீன் மலிவுன்னு சொல்லணும். சரியா, ஏன்னா துபாயில் மீன் மலிவு. சரியா, அதான் இப்படியே நினச்சிக்கோங்க. ஏன்னா நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுவோம், ஏனென்றால் துபாயின் மீன் மலிவு. சரியா, அப்போ அதுக்குள்ள கண்டினியூ சென்டென்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது போடுறோம். அதுதான் ஏனென்றால் துபாயில் மீன் மலிவு. பிகாஸ் ஃபிஷ் இஸ் சீப் இன் துபாய். क्योंकि दुबई में मछली सस्ती है. சரியா, क्योंकि दुबई में मछली सस्ती है. बिकॉज फिश इज चीप इन दुबई. ஏன்னா துபாயில் மீன் மலிவு. கரெக்டாக, இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறோம்? சரியா, ஆஷான் அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய். ஓகே, ஆஷான் அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய். ஓகே, அஷான் பிகாஸ் அல் சமக் ஃபிஷ் ரக்கீஸ் சீப் ஃபி இன் துபாய். சரியா, அஷான் பிகாஸ் அல் சமக் ஃபிஷ் ரக்கீஸ் சீப் ஃபி இன் துபாய். அப்போ அஷான் அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய்ன்னு சொன்னால்
बिकॉज फिश इज़ चीप इन दुबई क्योंकि दुबई में मछली सस्ती है ஏன்னா துபாயில் மீன் மலிவு ஓகே அஷான் அல் சமக் ரக்கீஸ் ஃபி துபாய் ஓகே அதான் இதுக்குள்ள கண்டினியூமாக நினச்சிக்கோங்க இதுக்கு முன்னால் நம்ம போட்ட சென்டென்ஸுக்கு அதான் என்ன சொல்கிறோம்னா we eat fish every day because the fish is cheap in दुबई हम लोग रोज़ मछली खाते हैं क्योंकि दुबई में मछली सस्ती है நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுகிறோம் ஏன்னா துபாயில் மீன் மலிவு ஓகே அதான் முதல்ல நாங்கள் தினமும் மீன் சாப்பிடுகிறோங்கிறத ஒரு சென்டென்ஸ் ஆட்டம் ஏன்னா துபாயில் மீன் மலிவுங்கிறத ரெண்டாவது சென்டென்ஸ் மட்டும் போட்டிருக்கோம் கரெக்டாக ஓகே சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா அடுத்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ஒரு வீடு வாடகைக்கு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க சரியா நம்ம ஒரு வீடு வாடகைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு வீடு கிடச்சிருக்கு அதை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு வீடு பிடிச்சிருக்கு சரியா ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து வாடகை கொஞ்சம் அதிகம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு ஆனால் வாடகை அதிகம் சரியா எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு ஆனால் வாடகை அதிகம் ஐ லைக் திஸ் ஹவுஸ் பட் தி ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் கரெக்டாக ஐ லைக் திஸ் ஹவுஸ் பட் தி ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்सिव मुझे ये घर पसंद है लेकिन किराया महंगा है चलिए मुझे ये घर पसंद है लेकिन किराया महंगा है இல்லைனா लेकिन किराया ज़्यादा हैன்னு சொல்லுங்கள் சரியா புரிஞ்சுதா அப்போ இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறோம் இப்போ சரியா ஐ லைக் திஸ் ஹவுஸ் பட் தி ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் मुझे ये घर पसंद है लेकिन किराया महंगा है இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வாடகை அதிகம் சரியா இதையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு சென்டென்ஸாக போட போகிறோம் ஏன்னா ஒரே சென்டென்ஸாக போட்டால் ரொம்ப நீள சென்டென்ஸாக வரும் அதனால் முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் சரியா ஐ லைக் திஸ் ஹவுஸ் मुझे ये घर पसंद है ஓகே அதுக்கு என்ன அரபி ஆனா உஹிப் ஹாதா அல் பைத் ஆனா உஹிப் ஹாதா அல் பைத் சரியா ஆனா ஐ உஹிப் லைக் ஹாதா திஸ் அல் பைத் ஹவுஸ் கரெக்டாக ஆனா உஹிப் ஐ லைக் ஹாதா அல் பைத் திஸ் ஹவுஸ் அப்போ ஆனா உஹிப் ஹாதா அல் பைத்னு சொன்னால் ஐ லைக் திஸ் ஹவுஸ் கரெக்டாக வருது मुझे ये घर पसंद है ஓகே எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு சரியா ஆனா உஹிப் ஹாதா அல் பைத் சரி அடுத்தால என்ன சொல்கிறோம்னா ஆனால் வாடகை அதிகம்னு சொல்லணும் சரியா ஆனால் வாடகை அதிகம் பட் தி ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் லேக்கின் கிராயா महंगा है அதுக்கு என்ன அரபி லேக்கின் அல் ஈஜார் காலி கரெக்டாக லேக்கின் அல் ஈஜார் காலி கரெக்டாக லேக்கின் பட் அல் ஈஜார் தி ரெண்ட் காலி எக்ஸ்பென்சிவ் ஓகே லேக்கின் பட் அல் ஈஜார் தி ரெண்ட் காலி எக்ஸ்பென்சிவ் அப்போ லேக்கின் அல் ஈஜார் காலின்னு சொன்னால் பட் தி ரெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் லேக்கின் கிராயா महंगा है ஆனால் வாடகை அதிகம் ஓகே சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த கம்பெனி மேனேஜர் வந்து நமக்கு ரொம்ப அறிமுகம் கிடையாது அவர்கிட்ட நம்ம எதுவுமே பேசி பழக்கம் இல்லை இதுவரை ஆனால் ஒரு விஷயம் நம்ம இப்போ அவர்கிட்ட பேச வேண்டி இருக்குது அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா யாராவது மேனேஜருக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு பேசலாம் அன்ட்டு நம்ம என்ன கேட்குறோம்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம் நம்ம மேனேஜரை உனக்கு தெரியுமா சரியா நம்ம மேனேஜரை உனக்கு தெரியுமா डू यू नो और मैनेजर क्या तुम अपना मैनेजर को जानता है क्या तुम अपना मैनेजर को जानता है डू यू नो और मैनेजर நம்ம மேனேஜரை உனக்கு தெரியுமா இது எப்படி அரபிக்கில் கேட்குறது சரியா தாரஃப் முதீர்னா என்ன அந்த கொஸ்டின் ஸ்டைல்லே பேசணும் சரியா தாரஃப் முதீர்னா தாரஃப்னு சொன்னால் டூ யூ நோ சரியா அதான் அந்த கொஸ்டின் ஸ்டைலில் சும்மா சொன்னால் யூ நோ தான் சரியா தாரஃப் அதான் கொஸ்டின் ஸ்டைலில் பேசும்போது டூ யூ நோ முதீர்னா மேனேஜர் முதீர் நான்னு சொன்னால் அவர் மேனேஜர் சரியா அப்போ தாரஃப் முதீர் நான்னு சொன்னால் டு யூ நோ அவர் மேனேஜர் நம்ம மேனேஜர் உனக்கு தெரியுமா क्या तुम अपना मैनेजर को जानता है तारफ मुदीरना ஓகே ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லணும் சரியா ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது தி ரயில்வே ஸ்டேஷன் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர் தி ரயில்வே ஸ்டேஷன் इज़ नियर फ्रॉम हियर रेलवे स्टेशन यहाँ से नज़दीक है क्या रेलवे स्टेशन यहाँ से नज़दीक है தி ரயில்வே ஸ்டேஷன் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கதான் அருகில் இருக்குது இது எப்படி அரபிக்கில் சொல்லுது சரியா மஹத்தா அல் கித்தார் கரீபா மின் ஹினா சரியா மஹத்தா அல் கித்தார் கரீபா மின் ஹினா மஹத்தா அல் கித்தார்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் கரீபான்னு சொன்னால் நியர் சரியா நியருங்கிறதுக்கு கரெக்டான வேர்டு என்னென்னா கரீப் தான் ஆனால் அந்த மஹத்தால் கித்தாருங்கிறது ஃபெமினின் வேர்டு அதனால தான் நம்ம கரீபா போட்டிருக்கோம் ஓகே அப்போ கரீபானா நியர் மஹத்தால் கித்தார்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் மின் ஃப்ரம் ஹினா ஹியர் புரிஞ்சுதா மஹத்தால் கித்தார் ரயில்வே ஸ்டேஷன்
சரியா? அதான் தி ரயில்வே ஸ்டேஷன், கரிபா நியர், மின் ஃப்ரம், ஹினா ஹியர். அப்போ மகத்தால் அல் கித்தார் கரிபா மின் ஹினான்னு சொன்னால் தி ரயில்வே ஸ்டேஷன் இஸ் நியர் ஃப்ரம் ஹியர். ரயில்வே ஸ்டேஷன் யஹா சே நஸ்தீக் ஹே. ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பக்கத்தில் இருக்குது. ஓகே, சரி. ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? தி ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். ரயில்வே ஸ்டேஷன் யஹா சே தூர் ஹே. ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது? மகத்தால் கித்தார் அந்த கரிபாங்கிறத எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக பாயித். சரியா? அப்போ பாயித்னா இங்கிலீஷில் ஃபார். ஓகே, அப்போ மகத்தால் கித்தார் பாயித் மின் ஹினா. சரியா? அந்த ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ஃபார் ஃப்ரம் ஹியர். ரயில்வே ஸ்டேஷன் யஹா சே தூர் ஹே. ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது. சரியா? என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. கரெக்டாக? என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. ஐ காண்ட் வாஷ் மை க்ளோத்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ காண்ட் வாஷ் மை க்ளோத்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம். என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. மே अपना कपड़ा नहीं धो सकता क्योंकि मुझे वक्त नहीं है. करेक्टा? मैं अपना कपड़ा नहीं धो सकता क्योंकि मुझे वक्त नहीं है. ஐ காண்ட் வாஷ் மை க்ளோத்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம். என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? இதே அதுதான். நம்ம என்னென்னா ரொம்ப நீள சென்டென்ஸாக இருக்கனால 2 சென்டென்ஸாக போடுவோம். சரியா? ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணுறோம்னா, என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது. சரியா? ஐ காண்ட் வாஷ் மை க்ளோத்ஸ். மே अपना कपड़ा नहीं धो सकता. இதுக்கு என்ன அரபி? மா அக்தர் அகசல் மலாபசி. ஓகே, மா அக்தர் அகசல் மலாபசி. ஓகே, அக்தர்னு சொன்னால் ஐ கேன், மா அக்தர்னு சொன்னால் ஐ காண்ட். ஓகே, அகசல் வாஷ், மலாபஸ்ன்னு சொன்னால் க்ளோத்ஸ், மலாபசின்னு சொன்னால் மை க்ளோத்ஸ். ஓகே, அப்போ மா அக்தர் ஐ காண்ட், அகசல் வாஷ், மலாபசி க்ளோத்ஸ். அப்போ மா அக்தர் அகசல் மலாபசின்னு சொன்னால் ஐ காண்ட் வாஷ் மை க்ளோத்ஸ். சரியா? என்னால் என் துணிகளை துவைக்க முடியாது. மே अपना कपड़ा नहीं धो सकता. ஓகே, சரி. இதுக்குள்ளே கண்டினியூ. அடுத்தால என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம் क्योंकि मुझे वक्त नहीं है. கரெக்டாக? இதுக்கு என்ன அரபிக்? आशान मांदी वक्त. ஓகே, आशान मांदी वक्त. ஓகே, मांदी वक्तன்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் டைம். அஷான்னு சொன்னால் பிகாஸ். அப்போ அஷான் பிகாஸ் மாந்தி ஐ டோன்ட் ஹேவ் வக்த் டைம். அப்போ அஷான் மாந்தி வக்துன்னு சொன்னால் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. क्योंकि मुझे वक्त नहीं है. ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம இப்போ துபாயில் இருக்கிறோம். நம்ம இப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ ஊருக்கு புறப்படுறோம். சரியா? அப்போ என்னென்னா, நம்ம துபாயில் அங்கே உள்ள அரபிக் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். என்ன கேட்போம் தெரியுமா? உனக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது வேணுமா? சரி, என்னென்னா துபாயில் கிடைக்காத சில பொருட்கள் ஏதாவது நமக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வரணுமான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம். சரியா? क्या तुम्हें इंडिया से कुछ चाहिए? डी वांट एनीथिंग फ्रॉम इंडिया? உனக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது வேணுமா? அது எப்படி அரபிக்கில் கேட்போம். சரியா? தபா ஐஷை மின்னல் ஹிந்த், தபா ஐஷை மின்னல் ஹிந்த். தபான்னு சொன்னால் டூ யூ வாண்ட், ஐஷை எனிதிங் மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா. சரியா? என்னென்னா தபான்னு சொன்னால் யூ வாண்ட் தான். நம்ம அதை கொஸ்டின் சைடில் கேட்கணும். சரியா? தபா என்னென்னா லாஸ்ட்டில் கொஸ்டின் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தபா ஐஷை மின்னல் ஹிந்த், தபா ஐஷை மின்னல் ஹிந்த். தபா டூ யூ வாண்ட் ஐஷை எனிதிங் மின் ஃப்ரம் அல் ஹிந்த் இந்தியா. அப்போ தபா ஐஷை மின்னல் ஹிந்துன்னு சொன்னால் டூ யூ வாண்ட் எனிதிங் ஃப்ரம் இந்தியா. क्या तुम्हें इंडिया से कुछ चाहिए? உனக்கு இந்தியாவிலேருந்து ஏதாவது வேணுமா? ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அரபி படிப்பதற்கு பயிற்சி முக்கியம்னு சொல்லணும். சரியா? ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அரபிக். ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அரபிக். அரபி படிப்பதற்கு பயிற்சி முக்கியம். अरबी सीखने के लिए प्रैक्टिस ज़रूरी है. சரியா? अरबी सीखने के लिए प्रैक्टिस ज़रूरी है. प्रैक्टिस इज इम्पॉर्टेंट टू लर्न अरबिक. அரபி படிப்பதற்கு பயிற்சி முக்கியம். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? சரியா? ஆல் தத்ரப் முஹிம் லி தாலம் அரபி. கரெக்டாக? ஆல் தத்ரப் முஹிம் லி தாலம் அரபி. ஆல் தத்ரப் ப்ராக்டிஸ் முஹிம் இம்பார்ட்டன்ட் லி தாலம் டு லேர்ன் அரபி அரபிக். சரியா? ஆல் தத்ரப் ப்ராக்டிஸ் முஹிம் இம்பார்ட்டன்ட் லி தாலம் டு லேர்ன் அரபிக் அரபிக். ஓகே, அப்போ ஆல் தத்ரப் முஹிம் லி தாலம் அரபின்னு சொன்னால் प्रैक्टिस इज इम्पॉर्टेंट टू लर्न अरबी. अरबी सीखने के लिए प्रैक्टिस ज़रूरी है. अरबी படிப்பதற்கு பயிற்சி முக்கியம். ஓகே, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க.
அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு அரபிக் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? என்ன கேட்குறோம்னா, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை. அப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து அதை வந்து சரி பண்ணணும். சரியா? ஆனால் நமக்கு அங்கே யாரும் எலக்ட்ரிஷியனே தெரியாது. அப்போ நம்ம ஒரு அரபிக் ஃப்ரெண்டுகிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, உனக்கு எலக்ட்ரிஷியன் யாரையாவது தெரியுமா? உனக்கு எலக்ட்ரிஷியன் யாரையாவது தெரியுமா? டு யூ நோ எனி எலக்ட்ரிஷியன்? டு யூ நோ எனி எலக்ட்ரிஷியன்? तुम कोई इलेक्ट्रिशियन को जानता क्या? तुम कोई इलेक्ट्रिशियन को जानता क्या? डू यू नो एनी इलेक्ट्रिशियन? உனக்கு யாரையாவது எலக்ட்ரிஷியனை தெரியுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? தாரஃப் ஐ கஹர்பானி. சரியா? தாரஃப் ஐ கர்பானி. சரியா? தாரஃப்னு சொன்னால் டூ யூ நோ, ஐ எனி, கஹர்பானி எலக்ட்ரிஷியன். அதான் எல்லாமே கொஸ்டின் ஸ்டைலில் நம்ம பேசணும். சும்மா சொன்னால் தாரஃப்னு சொன்னால் யூனோ தான், டூ யூ நோ மீனிங் வராது. சரியா? இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதனால் அந்த வேர்டுக்கு தாரஃப்க்கு மீனிங் வந்து டூ யூ நோ தான், யூனோ இல்லை. கரெக்டாக? அப்போ தாரஃப் ஐ கஹர்பானி. சரியா? தாரஃப் ஐ கஹர்பானி. தாரஃப் டூ யூ நோ, ஐ எனி, கஹர்பானி எலக்ட்ரிஷியன். ஓகே? அப்போ தாரஃப் ஐ கஹர்பானின்னு சொன்னால் டூ யூ நோ எனி எலக்ட்ரிஷியன்? தும் கோய் எலக்ட்ரிஷியனுக்கு ஜான்தா கியா? உனக்கு யாரையாவது எலக்ட்ரிஷியனை தெரியுமா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நம்ம மேனேஜரோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம இன்சார்ஜோ சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. சரியா? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. ஃபினிஷ் தி ஒர்க் அண்ட் கோ ஹோம். ஃபினிஷ் தி ஒர்க் அண்ட் கோ ஹோம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. காம் கலாஸ் கர்க்கே கர் பே ஜாவ். காம் கலாஸ் கர்க்கே கர் பே ஜாவ். ஃபினிஷ் தி ஒர்க் அண்ட் கோ ஹோம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. இதுக்கு என்ன அரபி? கலாஸ் அல் சுகல் வ ரூஹ் அல் பெய்த். ஓகே? கலாஸ் அல் சுகல் வ ரூஹ் அல் பெய்த். கலாஸ் ஃபினிஷ் அல் சுகல் ஒர்க் தி ஒர்க். அல் சுகல் வந்துருக்கு. சரியா? கலாஸ் ஃபினிஷ் அல் சுகல் தி ஒர்க் வ ரூஹ். ரூஹ்னு சொன்னால் கோ, வ ரூஹ்னு சொன்னால் அண்ட் கோ. சரியா? அல் பெய்த் ஹோம். கரெக்டா? கலாஸ் ஃபினிஷ் அல் சுகல் தி ஒர்க் வ ரூஹ் அண்ட் கோ அல் பெய்த் ஹோம். அப்போ கலாஸ் அல் சுகல் வ ரூஹ் பெய்த்துன்னு அல் பெய்த்துன்னு சொன்னால் ஃபினிஷ் தி ஒர்க் அண்ட் கோ ஹோம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போ. காம் கலாஸ் கர்க்கே கர் பே ஜா. ஓகே. இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் போட்டிருக்கோம். சரியா? எல்லாமே நல்ல முக்கியமான சென்டென்ஸ். ஓகே? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.